Hello friends. ஸோ இன்னைக்கு லாமா இண்டெக்ஸ் டியூட்டோரியல்ல ரெடிஸ் வெக்டார் ஸ்டோர் பத்தி பார்க்கலாம். ஸோ ரெடிஸ் வெக்டார் ஸ்டோர் ரெடிஸ்ங்கிறது ஒரு இன்மெமரி டேட்டாபேஸ். ஸோ இன்மெமரி டேட்டாபேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட்ல ஒரு கேஷே சிஸ்டம் பில்ட் பண்றீங்க, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை வந்து இன்மெமரி டேட்டாபேஸ். ஸோ ரெடிஸ் பிஹெச்பியில் வந்து இன்பில்ட் இன்மெமரி டேட்டாபேஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெடிஸ் இதில் இதில் வந்து டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரெடிஸில் வந்து ரெடிஸ் ஸ்டாக்கு, ரெடிஸ் சர்ச்சு, ரெடிஸ் வெக்டார் ஸ்டோர் அதெல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெடிஸில் வந்து ரெடிஸ் ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கு, இன்ஸ்டால் ரெடிஸ் ஸ்டாக். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிட்டாதான் இந்த நம்ம லாமா இண்டெக்ஸ் டியூட்டோரியல் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஸோ டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஒரு நோடு ஒரு ஒரு டம்மி டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். நைஃபு, அப்புறம் அந்த பிஸ்டல் ஹோல்டர், ஸோ அந்த டேட்டாலாம் வச்சு. ஸோ அதோட சாம்பிள் ஃபார்மேட் இதான், இதான் ஜேசான் ஃபைலு. ஸோ அதோடைய சாம்பிள் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும்: டைட்டில், போஸ்ட் நேம், ஐடி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்து இண்டெக்ஸ் பண்ணி ரெடிஸில் ரெடிஸ் வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி, அப்புறம் இன்ஜெக்ஷன் பைப்லைன் யூஸ் பண்ணி எப்படி இதை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ சிம்பிள் டைரக்ட் ரீடர் யூஸ் பண்ணி நோட்ஸ் டெக்ஸ்ட் இந்த வெரி இந்த ஃபோல்டர் இதை லோட் பண்ணிடலாம். நம்ம ரெடிஸ்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்கீமாங்கிறது என்னன்னா, இந்த டேட்டாபேஸ் நம்ம டேட்டாவுடைய டாக்குமெண்ட், அப்புறமேட்டு டெக்ஸ்ட், அதோடைய வெக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மூணு இந்த இந்த மாதிரி ஸ்கீமா வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். இதான் அந்த இண்டெக்ஸ் ஸ்கீமா. இந்த கஸ்டம் இண்டெக்ஸோட நேம் வந்து ரெடிஸ் வெக்டார் ஓப்பன் ஸ்டோரி ஏஐன்னு வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட ஃபீல்ட்ஸு. அப்புறம் இதான் வந்து வெக்டார் ஃபீல்டு. ஸோ 1536 டைமென்ஷன், இது வந்து ஓப்பன் ஏயோட டிஃபால்ட் டைமென்ஷன். ஸோ நீங்கள் வேற ஏதாவது ஒரு எம்பெடிங் மெத்தடு யூஸ் பண்ணோம்னா அதோட டைமென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை ஹக்கிங் ஃபேஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப்ளாயிங் டிஃபைனிங் த இன்ஜெக்ஷன் பைப்லைன். ஸோ இன்ஜெக்ஷன் பைப்லைன், ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பைப்லைன்னா, பைப்லைன்ல வந்து நம்ம டேட்டாவை இண்டெக்ஸ் பண்றதுலேருந்து எந்த வெக்டார் ஸ்டோரை டிஃபைன் பண்ணணும், எந்த கேஷே வந்து டிஃபைன் பண்ணணும், எல்லாமே இந்த பைப்லைன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ சென்டென்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்பெட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். எம்பெட் மாடலுங்கிறது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஏஐ எம்பெடிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர். ஸோ டாக்குமெண்ட்னா அந்த டெக்ஸ்ட் ரா, அந்த டாக்குமெண்ட்டுடைய ஸ்டோர் வந்து ரெடிஸ் டாக்குமெண்ட் ஸ்டோர். ஸோ நான் வந்து லோக்கலில் விண்டோஸில் வந்து ரெடிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். போர்ட் நம்பர் வந்து 6379. நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ அடுத்து. ஸோ வெக்டார் ஸ்டோர். ஸோ வெக்டார் ஸ்டோருங்கிறது வந்து ரெடிஸ் வெக்டார் ஸ்டோரில் வந்து சேம் லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்கிற ரெடிஸ் வெக்டார் ஸ்டோரில் கஸ்டம் ஸ்கீமா மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை இங்கே இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கேஷே. ஸோ கேஷே இன்ஜெக்ஷன் கேஷே எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து ப்ராசஸ் ஆன டேட்டா, புதுசா ஒரு டேட்டா வருது அப்படின்னா அந்த அந்த டேட்டாவோட ஐடியை ஹேஷ் பண்ணி பார்க்கும். ஸோ உள்ள வந்து அந்த ஹேஷ் இல்லை அப்படின்னா அந்த புது டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜெஸ்ட் ஆயிரும் உள்ள. ஸோ அதான் இப்போ ஆல்ரெடி இண்டெக்ஸ் அங்கே இருக்கு, ஸோ வந்து எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ நான் வந்து இதோட பேரை மட்டும் இப்போதைக்கு மாத்துறேன், டாக்குமெண்ட் 3ன்னு வைக்கிறேன். இங்க வந்து 3ன்னு வைக்கிறேன். இங்க
மேல இருக்கு இந்த பேரையும் மாத்தி பார்ப்போம் 4ன்னு. ஓகே, நான் ரெட்டிஸ் டேட்டா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெட்டிஸ் கேஷே வச்சுக்குவோம், டாக்குமெண்ட் ஸ்டோர்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டேட்டா வந்து இதில் இன்ஜெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஜேசான் ஃபைல் நம்ம லோக்கலில் வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த பைப்லைனில் ரன் பண்ணலாம். ஸோ இந்த பைப்லைனில் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து லோக்கலில் இருக்க டைரக்டரியை நம்ம ரீட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ ஒரு 19,010 நோட்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே உள்ள இன்ஜெஸ்ட் ஆகும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள நான் ஸோ இப்போ இதில் வந்து டேட்டா பேஸ் எப்படி இருக்கு, ரெடிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெடிஸ் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ரெடிஸ் சிஎல்ஐன்னு போட்டால் அதோட சிஎல்ஐ வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் உள்ள என்னென்ன கீஸ் இருக்குன்னு வரும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி ரெடிஸ் கேஷேங்கிறது தான் இண்டெக்ஸ் நேமு, டாக்குமெண்ட் ஸ்டோரு, டாக்கர். ஸோ இப்போ இதை வந்து யூஸ் பண்ணலாம்னா ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட கீஸ் பார்த்தாச்சு. இதில் என்ன டைப் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து டிஒய்டி ஹேஷ். ஸோ ஹேஷ் டைப். ஸோ ஹேஷ் டேட்டா, அதுக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்குறது ஹெச் கெட் ஆல். ஸோ இவ்வளோ டேட்டா இருக்கு. ஸோ மேபி இதில் வந்து இப்படி நம்ம வந்து கிரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா எடுக்கிறதுக்கு இதான். ஸோ மீனிங் உள்ள டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெஸ்டட் 1910 நோட்ஸ் வந்து இன்ஜெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம query engine செட் பண்ணி இதில் டேட்டாவை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு பைப்லைனில் இருக்க வெக்டார் ஸ்டோரையும் எம்பர்ட் மாடலையும் டிஃபைன் பண்ணிட்டோம். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, இண்டெக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து query engine டிஃபைன் பண்ணுறோம். query engineல வந்து சிமிலாரிட்டி டாப் நோடு எடுத்து அந்த நோடோட 10 நைபர்ஸை எடுத்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ queryயும் அப்படியே கால் பண்ணுறோம். ஸோ வாட் டாக்குமெண்ட்ஸ் டு யூ சி அண்ட் வாட் கேட்டகரிஸ். ஸோ இப்போ வந்து ரெடிஸில் இருக்க வெக்டார் ஸ்டோரை எடுத்து எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ ரிசல்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மேக்ஸிமம் 10 தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 10 தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சேம் கோடு we can run it in chat engine. ஸோ இந்த ரெடிஸ் வெக்டார் ஸ்டோர் மெயினாக எதுக்குன்னா நமக்கு லைட் வெயிட்டு செம ஸ்பீடாக இருக்கும். இதே இதை வந்து ஒரு சேட் பாட் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப இப்போ ஒரு 100 யூசர் 200 யூசர்ஸ் வந்து இந்த சேட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இப்போ பார்த்த டெமோ வந்து டைரெக்டாக யூஸ் ஆகாது. ஸோ இது மெயினாக எதுக்குன்னா இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 100 டாக்குமெண்ட்ஸ் வருது, அடுத்த நாள் 200 ப்ராடக்ட்ஸ் வருது, நெக்ஸ்ட் டே 300 ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா ஸோ கண்டினியூஸாக இந்த பைப்லைன் செட் பண்ணோம்னா இன்ஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசாக வர டேட்டா வரப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் ஆகாமல் ரெடிஸ் வந்து நம்ம அந்த ஹேஷ் கீ வச்சு கேஷே பண்ணுறனால அது இங்கே அப்சர்ட்னு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ புதுசாக வர டாக்குமெண்ட்டை அதுவே எடுத்துட்டு இருந்தால் அப்டேட் பண்ணிடும். சாரி, இல்லைன்னா இன்சர்ட் பண்ணிடும். எக்ஸிஸ்டிங்காக உள்ள இருக்குன்னா அதை ஐடி வச்சு அப்டேட் பண்ணிடும். ஸோ அப்சர்ட்டுங்கிறது ஒரு ஜென்ரிக் டேர்ம் டேட்டாபேஸில். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த சேட்பாட்டில் வந்து நம்ம ஒரு 100 யூசர்ஸ் 200 யூசர்ஸ் கன்கரண்ட்டாக யூசேஜ் பண்ணுறப்ப எப்படி அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணலாங்கிறத நான் பண்ணி வைக்கிறேன்.
ஸோ மற்றபடி ரெடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இதுதான் பேசிக் சாம்பிள். ஸோ இந்த கோட் எல்லாத்தையும் நான் கிட்ஹப்பில் போடுறேன். எதுவும் கொஷின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.